Hi guys, I'm welcome back to Gamma Crypto. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க because crypto coins பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ பை காயின் வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்ன அப்படினா அவங்களோட பை டீம் இன்வெஸ்ட்மென்ட் வந்து பாத்தீங்க அப்படினா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படினா மூவ் ஆகி போகுது. அண்ட் அவங்க ஒரு பெரிய அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏஐக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா வெளியாயிருக்கு. சோ இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஏஐ ரொபாட்டிக் சிஸ்டம்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக பை வந்து ஜஸ்ட் ஒரு மியர் டோக்கனாக மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு இந்த குளோபல் ஈகோ சிஸ்டம்லேயே ஒரு பங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணியிருக்காங்க. இதனால குளோபல் யூட்டிலிட்டிலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பை காயினுக்கு ஒரு பெரிய மதிப்பு வரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ இதனால வந்து மார்க்கெட் ஆன்டிசிபேட்டர்ஸில் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டவுன் த டைமில் பை காயினுக்கு ஒரு பெரிய ரேலி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஒன் ஆஃப் த நியூஸ் இப்போ நான் சொன்ன அந்த பை காயின் இருந்தாலும் இன்னொரு முக்கியமான சுவாரஸ்யமான நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் எண்டுக்குள்ளே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அது என்ன அப்படின்னா XRP versus Solana ஓப்பன் பப்ளிக் டிபேட். ஸோ சொலானாவில் இருக்கிற விபு அப்படின்றவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனாக வந்து பார்த்தீங்கன்னா XRP வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. ஃபேக்சுவலான இன்ஃபர்மேஷன் வந்து டிபேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. இதை எதை பேஸ் பண்ணி அவர் சேலஞ்ச் பண்ணியிருக்காருன்னா அவர் எக்ஸ்தலத்துலேருந்து என்ன சொல்கிறாருன்னா ஆஃப்டர் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து XRP வந்து நல்லா வளர்ந்துட்டு தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் 25,000 ஆக்டிவ் அக்கௌண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு XRP லெட்ஜரில் இருக்குது. அண்ட் ஆல்மோஸ்ட் 1 million to 1.5 million டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் சொலானாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 million ஆக்டிவ் அக்கௌண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஜரில் இருக்கிறதாகவும் ஆல்மோஸ்ட் 100 million டிரான்சாக்ஷன்ஸ் நாங்கள் ஒரே நாளில் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா சுட்டி காட்டுறாரு. இதனால கிளியர் கட்டாக நாங்கள் தான் வந்து மார்க்கெட்டில் அன்டினேபிள் ஒரு ஃபேக்சராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கோம் அப்படின்ற ஒரு ஸ்டாட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இதனால இஸ் காலிங் அவுட் XRP டிபேட்டுக்கு வாங்க, ஃபேக்ட் மட்டும் தான் ஆனால் பேசணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கையும் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருக்காரு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா XRPயில் இருக்கிற நபரும் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் டேட்டு டைம் அதெல்லாம் எதுவும் டிசைட் ஆகலை. பட் ஆனால் இந்த ஒரு விவாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸ்தலத்துலேயும் சரி கிரிப்டோ கம்யூனிட்டிலையும் பயங்கர ஒரு வாதமாக போயிட்டுருக்கு. பிகாஸ் எவ்ரி ஒன் இஸ் எக்ஸைட்டட். ஏன்னா நம்பர் 3 யார், XRPயா சொலானா அப்படின்ற கேள்விக்கு அன்னைக்கு பதில் வர்றதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு நியூஸும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வருது. ஸோ தட் இஸ் நியூஸ் எவர் ஷேர் டு கைஸ் டுடே. கண்டிப்பாக அது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். அண்ட் இன்னைக்கு ஈவினிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக நம்ம கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்காக எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ வந்து வரப்போகுது. இது எப்போயுமே இனிமேல் சண்டே ஈவினிங் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு வீக்கில் வந்த கமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே டவுட்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கன்சால்டேட் பண்ணி நான் உங்களுக்காக ஆன்சர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் இன்னைக்கு ஈவினிங்கில் இருக்கிற வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே டியூன் இன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது அதுக்குள்ளேயே உங்களுக்கு டவுட்ஸ் ஆர் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நம்மளோட சேனலில் இருக்க எந்த வீடியோஸாக இருந்தாலும் சரி நீங்கள் அதை கமெண்ட் பண்ணி போஸ்ட் பண்ணி சொல்லுங்கள். நாங்கள் அதுக்கான ஆன்சரே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் வந்து உங்களை தெரியப்படுத்துகிறோம். தரிசு நியூஸ் ஷேர் டுடே கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த மாதிரி நியூஸ் தெரிஞ்சுன்னா தொடர்ந்து கமெண்ட் செக்ஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். ஆல் தி இன்ட்ரெஸ்ட் நியூஸ் ரிகார்டிங் கிரிப்டோ கரன்சி. தேங்க்யூ.